மாணவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம லாஸ்ட் கிளாஸில் 7th ஸ்டாண்டர்டில் உள்ள செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த 7th ஸ்டாண்டர்டில் உள்ள தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்ட்ரி லெசன் ஃபஸ்ட் 2 லெசனை பார்க்கலாம். இந்த லெசன் நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த லெசன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும். ஆக 2 பாடம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். அப்போ அந்த முதல் பாடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். இந்த பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த தென்னிந்தியாவில் இந்த பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அதாவது சைவிஷம் அண்டு வைஷ்ணவிசம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 2 பிரிவினவாதம் நமக்கு தெரியும். ஒருத்தவங்க பார்த்தோம்னாக்கா சிவ வழிபாடு, இன்னொருத்தவங்க ஒரு குரூப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வைணவ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சில டிவிஷன்ஸ் பார்த்தோம்னாக்கா ஒரு காலகட்டத்தில் தோன்றுது. அப்போது இது தோன்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதோட இந்த டாபிக் ஆரம்பிக்கும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னாக்கா இந்த லெசனை பொறுத்தவரை எங்கெங்கெல்லாம் என்னென்ன புத்தகங்கள் இருக்குது, அந்த புத்தகங்களுடைய ஆசிரியர் யார், இந்த மாதிரியான கேள்விகள் தான் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரியான லெசன்ஸ்லேருந்து வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கதைகள் அதிகமாக இருக்காது. பட் ஆனால் கண்டென்ட்டாக பார்த்தோம்னாக்கா புத்தகங்கள், புத்தகத்தினுடைய ஆசிரியர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த லெசனை பொறுத்தவரை தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேட்ச் த ஃபாலோவிங்கில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேட்ச் த ஃபாலோவிங்கில் இந்த கேள்விகள் கேட்குறது உண்டு. ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், சரிங்களா? எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த 4000 திவ்ய பிரபந்தம், சரிங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பாவை, அடுத்து இந்த நாச்சியார் திருமொழி, இந்த மாதிரியான புத்தகங்களுடைய ஆசிரியர் யார், இயற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? அப்போ தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 2 இருக்கும், சரிங்களா? தொகுத்திருப்பாங்க, கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கம்பைல் பண்ணுறது. அப்போ தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நீங்கள் தனியாக எடுத்து எப்போதும் எழுதி வச்சுக்கணும், சரிங்களா? ரைட். அப்போது இந்த மாதிரியான புத்தகங்கள், புத்தகத்தினுடைய ஆசிரியர்கள், இதோட லிஸ்ட் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிலருக்கு ஒரு சில புனைப்பெயர்களால் கூப்பிட்ருப்பாங்க. எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்கா விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரியான புனைப்பெயர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த லெசனை பொறுத்தவரை. இப்போ அந்த விஷ்ணு சித்தர்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரியாழ்வாரை என்ன சொல்லியிருப்பாங்க, விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரியான புனைப்பெயர்கள் யார் யார் அப்படின்ற லிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆதிசங்கரர் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ராமானுஜர் அப்படின்றவங்கள பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆதிசங்கரர் யார், இவருடைய அந்த டாக்ட்ரின் அல்லது ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க, தத்துவம் என்ன தத்துவம் கேட்பாங்க. அத்வைத்தம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த ஆதிசங்கரனுடைய ஒரு டாக்ட்ரின் அல்லது ஃபிலாசபி, தத்துவம், சரிங்களா? ரைட். அடுத்தது அப்போது அந்த தத்துவத்தினுடைய அடிப்படை என்ன? அதே ஆதிசங்கரர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நூட்களை பார்த்தோம் அப்படின்னாங்க எழுதியிருப்பார். பிரம்மசூத்திரம், அந்த மாதிரியான அந்த பிரம்மசூத்திரம் என்ற புத்தகத்திற்கு உரை, அதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்ட்லாம் எழுதியிருப்பார். இந்த மாதிரியான கேள்விகள் தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போது புத்தகங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். குறிப்பாக இந்த ஆதிசங்கரர், ராமானுஜர், பெரியாழ்வார், அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இப்போ இந்த ஆதிசங்கரோடைய முக்கியமான ஒரு தத்துவம் அத்வைத்தம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ராமானுஜர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ராமானுஜர் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா விசிஷ்ட அத்வைதம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போது இந்த மாதிரியான ஃபிலாசபி யாருடையது அப்படின்ற கேள்வி, இவர் எழுதின சிறப்பான ஒரு உரை, ஏதாவது முக்கியமாக ஏதாவது உரை எழுதியிருக்கிறாங்களா, இல்லைனாக்கா ஒரு சில புத்தகங்களுக்கு அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த லெசனை பொறுத்தவரை பொதுவாக நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கணும், சரிங்களா? ரைட். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வட இந்தியாவில் பக்தி இயக்கம் அப்படின்ற டாபிக் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேரை பற்றி பேசியிருப்பாங்க. கபீர், குருநானக், சைத்தன்யா தேவா, வல்லபாச்சாரியார்,
சூர்தாஸ், ரவிதாஸ், மீராபாய் இவங்களை பற்றினா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட் ஹிண்ட்ஸ் மாரி கொடுத்துருப்பாங்க. அப்போது இவங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனித்தனியாக என்ன பண்ணிக்கணும்னு சொன்னாக்கா இவங்களோட ரோல்ஸ் என்ன, இந்த பக்தி இயக்கம் ஒன்றுட்டு தென்னிந்தியாவிலையும் வட இந்தியாவிலையும் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் இந்த மாதிரியான தெய்வ வழிபாடு வந்துட்டு இந்த பக்தி இயக்கம் மூலியமாக இந்தியாவில் அதிகமாக தோன்றணும் அப்படின்ற காரணங்கள்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எடுத்து தனியாக எழுதி வச்சுக்கணும். ஏன்னாக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வல்லபாச்சாரியார், சூர்தாஸ், ரவிதாஸ், சைத்தன்ய தேவர், மீராபாய் இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க இதுவரை நம்ம ஹிந்துசத்தை பற்றி பார்த்தோம். அதாவது ஹிந்து மதத்தினுடைய அல்லது சீக்கிய மதத்தினுடைய முக்கியமான இந்த பக்தி இயக்கத்தை பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்தது இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சூஃபிசம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இஸ்லாம் மதத்தில் தோன்றிய ஒரு பக்தி இயக்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அதனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அது என்னென்ன மாற்றங்களை இந்தியாவில் ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கபீர் அப்படின்றவர், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சிஸ்டி அப்படின்றவரெல்லாம் பார்த்தோன்னாக்கா ஒரு சில கோட்பாடுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா முஸ்லீம் மதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கொஷின்ஸாக மேக் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சீக்கிய மதம். இப்போ அந்த சீக்கிய மதத்தில் பார்த்தோன்னாக்கா அந்த சீக்கிய மத தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குருக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க தான் சீக்கிய மதத்துடைய தலைவர். அப்போ அந்த சீக்கிய மதம் தோன்றுவதற்கான காரணம் என்ன, சீக்கிய மதம் இந்தியாவில் தோன்றிட்டு இருக்கக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முகலாய சாம்ராஜ்யம் வந்துட்டு இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கும். இவங்களுக்கும் இந்த சீக்கிய மதத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில ரிவால்ட்ரிஸ்லாம் நடந்திருக்கும். அப்போ அந்த ரிவால்ட்ரிஸ்லாம் வந்து எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் தனியாகவே நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கணும். அப்போ இந்த குருநானக் அப்படின்ற நபர் இந்த சீக்கிய மதத்திற்காக என்னென்ன ரிஃபார்ம்ஸ், என்னென்ன மாதிரியான கோட்பாடுகளை கொண்டு வந்தார். சரிங்களா? அப்போ ஒரு சீக்கியர் அப்படின்னு சொன்னாக்கா அவர் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த குருநானக் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்து தனியாக எழுதி வச்சுக்கணும். அப்போ இந்த பாடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா புத்தகங்கள், புத்தகத்தினுடைய ஆசிரியர், ஒரு சில ரிலீஜன், அந்த ரிலீஜனோட கோட்பாடு, அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஷின்ஸாக எடுத்தால் போதும். இதில் கதைகள் கிடையாது, கதைகள் இல்லாமல் ஹிஸ்ட்ரி பார்ட்டில். ஆனால் இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். ஆக ஆசிரியர்கள், புத்தகங்கள் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பாடத்தை நீங்கள் எடுத்துங்க, நோட்ஸ் எடுத்துங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா திராவிட கலாச்சாரம் அதிகமாக இருந்த ஒரு பகுதி. இப்போ அந்த திராவிடர்களே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா திராவிட முறையிலான கோயில் மற்றும் கலை மற்றும் கட்டிடக்கலை வளர்ந்த ஒரு இடம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக சோழர்கள் காலம், அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மூவேந்தர்கள்லேயே இடையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பல்லவர்கள் ஆட்சி பார்த்தோன்னாக்கா தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். அப்போ அந்த பல்லவர்கள் பார்த்தோன்னாக்கா நிறைய பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலை மற்றும் கட்டிடக்கலையில் ரொம்ப ஈடுபாடாக இருந்திருப்பாங்க. அதிலே குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில டிரான்சிஷன் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மலையை குடஞ்சி குடவரை கோயில்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கல்லை கொண்டாந்து இன்னொரு இடத்துல வச்சு ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இந்தமாரி டிரான்சிஷன் நடந்திருக்கும். அப்போ இந்த டிரான்சிஷன் நடக்கிறப்போ இந்த ராக்கட் ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய குடவரை கோயிலை வந்துட்டு கட்டினது யார், அதன் தொடர்ச்சியாக பார்த்தோன்னாக்கா ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் இதெல்லாம் கட்டினது யார் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பார்த்தோன்னாக்கா இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக பல்லவர்கள். சரிங்களா? ரைட். அப்போ அந்த மாதிரியான இந்த கலை மற்றும் கட்டிடக்கலையில் நீங்கள் எப்படி கேள்விகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில கோயில்கள், குடவரை கோயில், மண்டகப்பட்டில் இருக்கக்கூடிய குடவரை கோயில், இதை வந்துட்டு அறிமுகப்படுத்தின அரசர் யார், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் டிரான்சிஷன் ஆன பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி கைலாசநாதர் கோயில் இதை கட்டியது யார், அடுத்தது வைகுந்த பெருமாள் கோவில் அதுவும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. அப்போ இதை கட்டினது யார், அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில்கள் தவிர அடுத்தது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ராக்கட் டெம்பிளை தாண்டி ராக்கட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அர்ஜுனனின் தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமல்லபுரத்தில் இந்த அர்ஜுனனின் தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு கல்வெட்டு.
அந்த கல்வெட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய மிருகங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வித்தியாசமான கோணங்களில் அந்த அந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். சரிங்களா? அப்போ அதெல்லாம் வந்து அடிக்கடி கேள்விகளாக கேட்குற ஒரு பார்ட். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒற்றைக்கல் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுகுமலையில் இருக்குது ஒற்றைக்கல் கோவில். அப்போது இந்த மாதிரியான கோயிலை கட்டினது அரசர் யார்? அப்போ அந்த கோயில்களை பற்றி ஏதாவது ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்குதா? அப்போ அந்த சிற்பக்கலையிலே பார்த்தோம்னாக்கா இவங்க ஏதாவது ஸ்பெஷலான சிற்பக்கலையில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விகளாக எடுக்கணும் இந்த பாடத்தை பொறுத்தவரை. தமிழ்நாடு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்ற பாடத்தை பொறுத்தவரை நீங்கள் கலை மற்றும் கட்டிடக்கலையில் ஏதாவது ஸ்பெஷல் டிஃப்ரென்சஸ் ஏதாவது காட்டியிருக்குதா? நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்கள் கொஷின்ஸாக மேக் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெயிண்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சித்தன்ன வாசல் பெயிண்டிங் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. அப்போ இது இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தில் இருக்குது, அந்த சிற்பத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதில் யூஸ் பண்ண இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன முறை, பெயிண்டிங் ஸ்டைல் வந்து என்ன முறை அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் தனியாக இந்த மாதிரியான கொஷின்ஸ் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த திருமலைபுரம் சிற்பங்கள், அது ஒரு தனித்துவமான ஒரு ஃபேமஸ். அடுத்தது பார்த்தோம்னாக்கா திருப்புரம்பியம் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற அந்த திருப்புரம்பியம் அப்படின்ற ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா கோயில்கள், ஃபேமஸான கோயில்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த திருப்புரம்பியம் கோயில் ஒரு ஸ்ட்ரக்சரல் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் கேள்விகளை எடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க, இல்லை தஞ்சாவூர் பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த கங்கை கொண்ட சோழபுரம், இதெல்லாம் வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த பிரகதீஸ்வரர் கோயில், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலெலாம் பார்த்திங்கனாக்கா ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸான ஒரு பிளேஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராதீஸ்வரர் கோயில். அப்போ இந்த கோயிலினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் சோழர்கள் காலம். குறிப்பாக பார்த்திங்கனாக்கா அந்த லேட்டர் சோழாஸ்ன்னு சொல்லுவாங்க, பிற்கால சோழர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களோட காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் இது எல்லாமே. அப்போ இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பெஷல் திங்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் கேள்விகளை நீங்கள் எடுக்கணும். ஐராதீஸ்வரர் கோயில், அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜலகண்டேஸ்வரர் கோயில், அந்த மாதிரியான ஒரு சில மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு கோயில்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் உடையது. அப்போது என்னென்ன ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்சஸ் அப்படின்றத பார்த்து நீங்கள் கேள்விகளை எடுக்கணும். எந்த அரசர் கட்டினார் அப்படின்றத எடுத்து வைக்கணும். ஒரு சில டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த பெயிண்டிங்ஸ் வந்து என்ன ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னாக்கா கேள்விகளை எடுக்கணும். ஆக அந்த 2 லெசன்லையும் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா கதைகள் கிடையாது, நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மைனூட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. பெயிண்டிங்ஸ், டெம்பிள்ஸ், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேள்விகள் எடுத்தால் போதுமானது. ஓகேவா? சரிப்பா, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். இந்த 2 லெசனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நீங்கள் 100 கொஷின்ஸ் தாராளமாக எடுக்கலாம். ஒரு 100 கொஷின் இந்த 2 லெசன்லேருந்து நீங்கள் எடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம்.